அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுற அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். எல்லோரும் சேஃபாக இருங்க. வாங்க இப்போ என்னென்னா நம்ம நியூ இயர் காலை டிஃபன் வந்து என்னென்னு பார்க்கலாம். ரவா கேசரி பஜ்ஜி, இது உருளைக்கிழங்கு பஜ்ஜி, இது வெங்காயத்தோல் பஜ்ஜி, முட்டை பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி எல்லாம் செஞ்சுருக்கோம். நீங்களும் என்ன செஞ்சீங்க நியூ இயர்க்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். என்ன செஞ்சோங்கிறத பார்க்கலாம். நல்லாயிருக்கும். வாங்க வாங்க இப்போ என்ன பார்க்க போனால் நியூ இயர் ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் முட்டை பஜ்ஜி, வெங்காயம், முட்டை, உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து பஜ்ஜி போடுறோம். அப்புறம் முந்திரி பருப்பு, திராட்சை எடுத்து ரவா எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ரவா கேசரியும் பஜ்ஜியும் நம்ம வீட்டில் நியூ இயர் ஸ்பெஷல். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு சட்னி அரைக்கிறதுக்காக தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஒரு சட்டி வச்சுருக்கேன். இப்போ 1 டம்ளர் ரவா சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் ரவா சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ இதில் நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம்னாலும் சேர்த்துக்கலாம், ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்கலாம்னாலும் சேர்த்துக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறேன். ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து நல்லா ரவாவை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரவா நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரவா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு நல்லா. இப்போ நியூ இயர் பசங்க நம்ம வீட்டு காலையில் நியூ இயர்க்காக இந்த ரவா கேசரியும் பஜ்ஜியும் செய்ய போகிறேன். அது கூட தோசை செய்ய போகிறோம். தோசை வந்து சாப்பிட்றது ரொம்ப கம்மி தான். இப்போ இந்த ரவாவை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ரவா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வேறு ஒரு இதில் மாற்றிக்கலாம். ரவா மாற்றிக்கிட்டு பார்க்கலாம். இப்போ ரவா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். அது காயிட்டும். இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் திராட்சையை சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் வச்சுருக்க முந்திரி பருப்பு வந்து ஏற்கனவே வறுபட்டது. வறுத்த முந்திரி பருப்புங்கிறதுனால நான் திராட்சையை சேர்த்துக்கிறேன். திராட்சை நல்லா எலும்பு ஒட்டி நான் முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த திராட்சை நல்லா பலூன் மாதிரி எழுந்திரிக்கணும். இப்போ அதோட இந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் ரவை சேர்த்துருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இதில் நான் 1 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். மிச்சம் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ 2வது டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ 3வது டம்ளர் 2 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் பால். இப்போ 1 டம்ளர் பால், 2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இனிப்பை தூக்கி கொடுக்குறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கிட்டு இப்போ அதில் ரவையை நம்ம சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்தாச்சு. ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரவையை சேர்த்தாச்சு. நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம்.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை கிண்டி விட்டுக்குவோம். தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம தீனி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் ரவாய்க்கு 1/4 டம்ளர் ஜீனி. இன்னும் 1 டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ 3/4 டம்ளர் தான் சேர்த்துக்கிறேன். 1/4 டம்ளர் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜீனியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மேலே நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, இதை ஒரு இதில் மாற்றிக்கிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு காட் பாக்ஸில் மாற்றி வச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பச்சி பார்க்கலாம். இப்போ வாங்க, பச்சிக்கு ஒரு 3/4 கப்பு கடல மாவு, ஒரு 1/2 கப்பு அரிசி மாவு. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஃபுட் கலர் ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், ஆப்ப சோடா ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு பெருங்காயத்தூள். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கிறோம். இப்போ இன்னொன்று தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிடலாம். இப்போ எல்லாமே நல்லா பிசைஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் லீக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ சரியாக இருக்குது பாருங்கள். இப்போ சரியாக இருக்குது. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் இப்போ சட்னியாக அரைச்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்தாச்சு. வாங்க, மூடி போட்டாச்சு. இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் காயட்டும். பாருங்க, சட்னி அரைச்சாச்சு. இப்போ சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஒரு சட்டி வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கடுகும் உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை சட்னியோடு சேர்த்துக்கலாம். இப்போ சட்னியோடு சேர்த்தாச்சு. இப்போ பஜ்ஜி போடுறதுக்காக வெங்காயம் உருளைக்கிழங்கு முட்டை 3 எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் பச்சையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், முதல்ல நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜியை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வச்சு நல்லா வெந்துடுச்சு.
இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சுண்டிட்டுக்கு இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்து இப்போ எடுத்துக்கலாம். அதை இப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பார்த்துக்கலாம். இப்போ இது வேகட்டும். இப்போ பாருங்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் கேசரி, இது உருளைக்கிழங்கு பஜ்ஜி, இது வெங்காயத்தூள் பஜ்ஜி, இது முட்டை பஜ்ஜி, இது வெங்காய பஜ்ஜி, எல்லாமே ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம நியூ இயர் ஸ்பெஷல். பாருங்கள் உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்படி இருக்குதுன்னு. தூள் பஜ்ஜி, முட்டை பஜ்ஜி, இது வெங்காய பஜ்ஜி, இது கேசரி, ரவா கேசரி. நம்ம வீட்டில் இன்றைக்கி ரவா கேசரி பஜ்ஜி தான் வேணும் காலை சாப்பாடு. இதே மாதிரி நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படின்னு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இது கேசரியும் பஜ்ஜியும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலை டிஃபன். உங்கள் வீட்டில் என்ன டிஃபன்னு மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.